வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கிருத்திகா லைஃப் போட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டில் இருந்து பேசுகிறேன். லைஃப் போட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் வந்துட்டு ஜனவரி 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லைஃப் போட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறுமையினால் படிக்க முடியாத எஜுகேஷன் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கல்வி உதவித்தொகைக்காகவும் அவங்களோட பிளேஸ்மெண்ட், அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல ஜாபில் ப்ளேஸ் ஆகிறதுக்காகவும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட நோக்கம் இதுதான். இந்த வீடியோவில் நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோன்னா, லைஃப் போட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இஆர்பி போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எப்படி ஈஸியாக ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட் லாகின் ஓப்பன் பண்ணதும் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணதும் மொபைல் வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிரும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்ததும் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி வந்துடும், 6 டிஜிட் ஓடிபி. அந்த ஓடிபியை கொடுத்துக்கோங்க. ஓடிபி போட்டதும் உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபை ஆகிட்டு உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும், பர்சனல் டீட்டெயில்ஸு. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து உங்களோட மெயிலிங் நேம் வந்து என்டர் ஆகிருக்கும். உங்களுக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர் கொடுத்துக்கோங்க. மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட சிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களோட சிட்டி என்ன சிட்டியோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. உங்களோட பின்கோட் என்ன பின்கோடோ அதை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பரோ இமெயிலும் ஆல்ரெடி கொடுத்து லாகின் பண்ணனால அது ஆட்டோ ஃபில் ஆகியிருக்கும். ஸோ ஜஸ்ட் சேவ் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபாதர் நேம் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸா, எம்ப்ளாய்டா, டெய்லி லேபரா, என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அந்த ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டெய்லி லேபர்னா எப்படி, டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி என்ன மாதிரி டைப் ஒர்க். உங்களோட மதர் நேம் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மதர் நேம் டைப் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸா, எம்ப்ளாய்டா, ஹவுஸ் ஒய்ஃபா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேமிலி ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதை கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் சிப்ளிங்ஸ், உங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேரோ அதை கொடுத்துக்கோங்க. சிப்ளிங் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பிரதரா, சிஸ்டரா,
நம்பர் ஆஃப் சிப்ளிங் கொடுத்தீங்க இல்லையா, 1 இல்லை இப்போ வந்துட்டு அக்காவா அண்ணாவா தம்பி தங்கச்சி, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எத்தனை பேரோ அதை டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆம்பிஷன் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் கொடுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஃபெயில்டுன்னு வரும். சேவ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டிடியூஷனோ அந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் கொடுங்க, இல்லைன்னா ஆட் நியூ இன்ஸ்டிடியூஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கணும். உங்களோட கோர்ஸ் டைப், என்ன கோர்ஸ், பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிசிஇ, ஸோ அந்த மாதிரி என்ன கோர்ஸ் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ கரண்ட்டாக என்ன செமஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ரெசன்ட் செமஸ்டர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அகாடமிக் இயர் என்னவோ அதை டைப் பண்ணுங்க. இன்ஸ்டிடியூஷன் ரெஃபரன்ஸ் பர்சன், உங்களோட இன்ஸ்டிடியூஷனில் யார் உங்களுக்கு இந்த என்ஜிஓ ரெஃபர் பண்ணாங்க அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அவங்களோட நேம் கொடுத்துட்டு அவங்க என்ன பொசிஷன், ப்ரொஃபஸரா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, ஹெச்ஓடி, லைக் அந்த மாதிரி அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டோட்டல் இன்ஸ்டிடியூஷன் ஃபீஸ் எவ்வளோங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டோட்டல் இன்ஸ்டிடியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட 10th மார்க் எவ்வளவோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட 12th மார்க், 12th எவ்வளோ பர்சன்டேஜ், 10% அண்ட் 12% கொடுத்துட்டு செமஸ்டரில் எவ்வளோ மார்க்கோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 3rd செமஸ்டர் செலக்ட் பண்ணனால அதுக்கு முன்னாடி செமஸ்டர் 1 செமஸ்டர் 2ன்றது மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். அரியர்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் ஆர் நோ, இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ. டிக்ளரேஷன் டிக் எல்லாமே டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ப்ரொஃபைல் கொடுங்க. இப்போ வந்துட்டு ப்ரொஃபைல் வந்துட்டு சப்மிட் ஆயிடுச்சு. சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவோ அது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ உங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுமே உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த பெல் ஐக்கான்ஸில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைஃப் போர்ட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் போர்ட்டல் மூலமாக ஸ்காலர்ஷிப்க்கு உடனே அப்ளை பண்ணுங்கள். மேலும் தகவல்கள் மற்றும் அப்டேட்ஸ்க்காக எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். See you again.